வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 2 விதமான மவுத் ஃப்ரெஷ்னர். ஒன்று ஏலக்காய் வச்சு பண்ணக்கூடியது, இன்னொன்று சோம்பு வச்சு பண்ணக்கூடியது. சோம்பு வச்சு பண்ணக்கூடியது ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்குமே, அதே மாதிரி நம்ம ஏலக்காய் வச்சுமே பண்ணலாம். இது ரெண்டுமே மவுத் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டைஜஷனுக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் சீட்ஸ். ஏலக்காயில் உள்ள தொலியை எடுத்துகிட்டு அதோட சீட்ஸ் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருக்கேன். ஏலக்காய் தொலியை கூட நம்ம டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சீனி, 3 ஸ்பூன் சோம்பு. முதல்ல சுகர் சிரப் பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பாகு வரணும், அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். சுகர் சிரப் நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன கம்பி வரணும். சுகர் சிரப்பை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நான்ஸ்டிக் பேனில் தான் இது நல்லா வரும், அதனால் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கார்டமம் சீட்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஏலக்காய் சீட்ஸ் 2-3 சேர்ந்துருக்கும், அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டுக்கணும். ஏலக்காய் சீடெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக ஏலக்காயோட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கோட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஊற்றினோடனே இது நல்லா மேலே கோட் ஆகிடும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி கோட் ஆயிடுச்சு. இது ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மாதிரி வெள்ளையாக சுகர் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம திருப்பி சுகர் சிரப் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரணும். இப்போ இது சேர்ந்து இருக்கும். கொஞ்சம் சூடு இருக்கும்போதே ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். ஏலக்காய் சீட்ஸ் வறுத்த மாதிரி இப்போ சோம்பையுமே வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் எதுவும் மாறாமல் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுபடணும். நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறது தான் வசதியாக இருக்கும். சுகர் சிரப் நம்ம கோட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் அடுத்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல ஊற்றின சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இனி அடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சோம்பு வச்சு பண்ணக்கூடிய மவுத் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா கடையிலையுமே ஈஸியாக கிடைக்கிது. ஹோட்டல்ஸ்லேயுமே சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக இதை வச்சுருப்பாங்க. ஆனாலும் இதை நம்ம ஈஸியாக வீட்டிலையே பண்ணிடலாம். அடுத்ததாக ஏலக்காய் வச்சு பண்ணக்கூடிய மவுத் ஃப்ரெஷ்னர். சோம்பு மாதிரி இதுவும் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை காஃப் இருக்கிற நேரங்களில் இதை ஒரு 2 பீஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கிட்டோன்னா ட்ரை காஃப் அரெஸ்ட் ஆகும். ஏலக்காயிலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ரெண்டையுமே நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை இப்போ பார்த்தோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.